பாரத் தர்ஷன் பார்க்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஒருத்தருக்கு 150 ரூபா டிக்கெட்டு. பாருங்கள், இங்கிருந்து எவ்வளோ சூப்பராக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். கேட்வே ஆஃப் இந்தியா பாருங்க, கேட்வே ஆஃப் இந்தியா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. ஹவா மஹால் இது நிறைய 24 இது பண்ணியிருக்காங்க. மீனாட்சி டெம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து ராமேஸ்வரம் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆலமரம் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அருமையாக இருக்கும். இரும்பு வேஸ்ட்டு பொருளை பண்ணியிருக்காங்க. பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. ஆலமரம் வேஸ்ட்டு பொருளை இரும்பில் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கும். இதுக்குள்ளே அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. ஹவா மஹால் ஜெய்ப்பூர் ஹவா மஹால் பண்ணியிருக்காங்க. மஹால் எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க. இப்போ லைட் எரிய சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா வந்திருக்கு. இங்கே வர ட்ரெயின் கூட இருக்குல்ல, ட்ரெயின் சின்ன ட்ரெயின் சூப்பர். குழந்தைகளுக்கு பாருங்க சின்ன. இந்த மினி ட்ரெயினில் சுற்றி வர்றதுக்கு ஒருத்தருக்கு வந்து 100 ரூபா வாங்குறாங்க. அது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இருக்கு பாருங்க. குதிஃபினார் அடுத்து குதிஃபினார். இன்னும் லைட் வந்து இங்கே ஒரு லைட்டு போட்டாங்க ஃபுல்லாக. லைட் போட்டால் அந்தளவு எடுக்க முடியாது. இப்போ மணி வந்து 6:30 தான். அது கொஞ்சம் லைட் போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 6:30 மணிக்கு நாங்கள் வந்தோம். வா குதிஃபினார் பாருங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. யானை குதிஃபினார் பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. குதிஃபினார் லைட்லாம் போட்டாங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. வர வர ட்ரெயின் குழந்தைகளுக்கு ட்ரெயின் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். எவ்வளோ அருமையாக இருக்குது. பட்டர்ஃப்ளை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. வா ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வந்து வாங்குறாங்க. தாராளமாக வந்து 150 ரூபா வந்து தாராளமாக வந்து கொடுக்கலாம். ஏன்னா வந்து அந்தளவு வந்து சூப்பராக எக்கச்சக்கம் வச்சுருக்காங்க. அருமையாக வந்து ஃபோட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது, குழந்தைகளுக்கு பொழுதுபோக்கு, இப்படி எக்கச்சக்கம் இந்த பார்க்கில் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குது. ஆனால் என்ன, நைட்டில் வந்து கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறதுனால அவ்வளோவா ஃபோட்டோ வருதில்ல. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாயந்தரம் கூட வந்துக்கலாம். மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் வந்து பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கும். இங்கே உட்காந்துருக்கேன், உட்காந்துட்டு நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்.
ठीक है हाँ फनी फोटो आ रही है हेलो सही है चलो तुम्हारी खींचिए हाँ ले பொம்மை பார்க்க எவ்வளோ அருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். நாங்கள் 6:15 தான் வந்தோம். 1 மணி நேரத்தில் 7:30க்கு சுற்றி முடிச்சிட்டோம். பார்க்கறதுக்கு பத்ரிநாத் பத்ரிநாத் மந்திர் மாதிரி அமைச்சிருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருப்பாங்க, எல்லாமே அழகாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு. 150 ரூபா கொடுத்தது ஒர்த்து தான். 150 வாராகீஸ்வரருக்கு எல்லாமே இந்த வேஸ்ட்டு பொருளை பண்ணியிருக்காங்க. இந்த பார்க்கு ஃபுல்லாகவே வந்து வேஸ்ட்டான பொருளை வச்சு வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் ரொம்ப வந்து அருமையாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்கும். லைட்டு போடல. ராமேஸ்வரம் பாருங்க. பாருங்க நைட்டில் வந்து இருட்டாக வச்சுருக்காங்க. சில இடத்துல அந்த லைட்டு விட்டு அதனால சரியாக தெரில. எல்லா இடமே அங்கே லைட் போட்டிருந்தாங்கன்னா ஃபோட்டோ வீடியோ எல்லாமே நல்லா எடுக்க முடிஞ்சிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே லைட்டு வந்து இருட்டில் எல்லா இடமும் பவராக லைட் போட்டுருக்காங்க. நல்லா வந்து வந்திருக்கும். ட்ரெயின் குழந்தைகளுக்கு ட்ரெயின் பாருங்கள். ஜெகநாத் பூரி ஜெகநாத் வந்திருப்பாங்க. நான் இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்ததே கிடையாது. இதான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து இப்படி பார்க்குறேன். இதே மாதிரி நிறைய இருந்திருக்கலாம், ஆனால் நான் வந்து பார்த்தது கிடையாது. இதே மாதிரி நிறைய இருக்கா அப்படின்னு இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எவ்வளோ அழகாக இருக்கு அவங்க. ஃபுல்லாகவே வேஸ்ட்டு பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எவ்வளோ அழகாக வந்து பண்ணியிருக்காங்க பாருங்க. ஃபேமஸான டெம்பிள் இப்படி வந்து நிறைய வந்து பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிற பாதையெல்லாம் 2 பக்கம் நிறைய மரம் செடி கொடிகள் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் என்ன இருட்டினோடனே கொசுகள் வந்து வந்துடுது நிறைய. நீ
கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதனால் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே நிற்கும் போது மஞ்சள் கலர், பச்சை கலர், சிவப்பு கலர்னு நல்லாயிருக்கு பாருங்கள். கலர் செஞ்சால் இங்கேயே பார்க்கும்போது பாருங்கள், அவங்களுக்கு ஃபோட்டோ வந்து அவ்வளோவா வர மாட்டேங்குது. எல்லா இடமும் இருட்டாக்கி வச்சுருக்காங்க, ஒரே இருட்டாக இருக்குங்க பாருங்கள். போகிற வழி ஃபுல்லாக இருட்டாக தான் இருக்குது. நல்லா இருக்கேங்க. இங்கே பாருங்கள், ஸ்வச்ச பாரத் போட்டு சூப்பராக இருப்பாங்க பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. எல்லா இடமே போர்டு வச்சுருக்காங்க, என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நேம் வந்து போர்டு வச்சுருக்காங்க. அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். கலர் வந்து போடும்போது பாருங்கள், பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பக்கத்துலேயே வந்து பஸ்ஸு, இங்கேருந்து பார்த்தாலே மெட்ரோ எல்லாம் பக்கத்தில் இருக்கிறனால சவுண்டெல்லாம் வந்து கேட்குது. திருவனந்தபுரம் கோயிலுக்கு வரும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர் மாறிக்கிட்டே இருக்கும். எவ்வளோ சூப்பராக இருந்தது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தூபி சாங்கி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக எல்லாமே பண்ணியிருக்காங்க. அப்புறம் மெட்ரோ பாருங்கள், ஃபுல்லாகவே 2 பக்கம் மரங்கள் வச்சுருக்காங்க. குழந்தைகள் விளையாடுறது, குழந்தைகளுக்குலாம் வந்தால் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பாடு இவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இங்கே பூரி, ஐஸ்கிரீம் எல்லாமே இருந்துருக்கு. நீங்கள் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் வந்து பார்த்துக்கலாம். இப்போ யாரும் இல்லை, இன்னும் இருக்குது. எல்லாம் பார்த்துட்டு வேஸ்ட்டில் பண்ணியிருக்காங்க. இந்த டயரில் சேர் பண்ணியிருக்காங்க. ஸ்கூட்ரு மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே கூட உட்காந்து சாப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், ரேடியோ மாதிரி இப்படி வந்து நிறைய வேஸ்ட்டு வச்சுருந்தாங்க. ஃபுல் டயர், பெரிய பெரிய டயர். அதுக்கு மேலே வந்து இதை விரித்து வச்சுருக்காங்க. ஃபுல் வேஸ்ட்டு பாருங்கள். ஃபுல் டயர் மேலே விரித்து இப்படி வேஸ்ட்லேயே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே அதான்.
இப்போ ட்ரெயின் கிளம்ப போகுது. ஒரு ஆளுக்கு 100 ரூபா. மரத்தை வந்து எல்லாமே ரொம்ப ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஒருத்தருக்கு 100 ரூபா. பெரியவங்களும் உட்காந்துருக்காங்க. பெரியவங்களும் போகலாம் போல பண்ணியிருக்காங்களா. இங்கே பாருங்கள், ஸ்கூட்டர்லாம் வந்து வேண்டாம் ஸ்கூட்டர்லாம் வாங்கி ஒரு பலகையை போட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு டேபிள் சேர் மாதிரி ஆக்கியிருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஜீப் பாருங்க, தேரோடு. இங்கே வந்து ரொம்ப வேலை அப்படின்னால அங்கே வந்துட்டோம். தான் சாப்பிட்டோம், வேறு எதுவும் சாப்பிடல. ஒரு பூரி 50 ரூபான்னாங்க. அதனால் வேண்டாம், வெளியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்துட்டோம். இப்போ அடுத்தது அர்ஜுன் ரதம். இங்கே எல்லாமே பாருங்கள், ஒரே இருட்டு. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற பாதை ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்கும். பயங்கர கொசுவாக வேறு பாருங்கள். இப்போ பாதையை வந்து இப்போ லைட்டு 2 பக்கம் போட்டிருக்காங்க. சென்டரில் லைட் போட்டால் தெரியும், போடலை. கோனார்க்கு சூரியனார் கோயில் ரொம்ப அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. 4 வீல், அப்புறம் வந்து குதிரை, எல்லாமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எல்லாமே நல்லாயிருக்கும்.
தாஜ்மஹால் பாருங்கள். தாஜ்மஹால் ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இது என்ன அப்படின்னா, இது அந்த பக்கம் ஒரு மரம், இந்த பக்கம் ஒரு மரம், 2 மரத்துக்கு நடுவில் 2 பாலம் மாதிரி. சில இடத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா தெரியுது, லைட்டு வெளிச்சம் இருக்கிறதுனால. சில இடத்துல இருட்டாக இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. பெரிய சிவன் பாருங்க, பெரிய சிவன். டான்ஸ் ஆடுற மாதிரி, அந்த பக்கம் ஒரு கம்பு, இந்த பக்கம் கம்பு வச்சு டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தம் 24 வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாமே வந்து நல்லாயிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. வேஸ்ட்டு பொருளை வச்சு தான் வந்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. பகலில் வந்து இருந்தானா ரொம்ப நல்லா எடுக்கலாம். காலையிலேருந்து 10 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுறாங்க. காலையிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் அதெல்லாம் நல்லா பார்த்துக்கலாம். புத்தர், பெரிய புத்தர் படுத்த நிலையில் உள்ள சிலை.
சாஞ்சி ஸ்தூபி எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு. ப்ளூ கலர் லைட், நிறைய லைட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு தான் வரும் எல்லாமே. நம்ம கொஞ்சம் நேரம் நின்னா வந்து லைட்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வந்து பார்க்க முடியும். பேசிட்டோம், இதோடு முடிஞ்சு போச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. 150 ரூபாய் கொடுத்து வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எவ்வளோ வந்து நம்ம பார்த்துருக்கோம். நல்லா 150 ரூபா அழகாக ஒத்து. நான் 1 மணி நேரம் தான் ஆயிருக்கு. 1 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சிட்டோம். ஏன்னா ராத்திரி நேரத்தில் வந்து பார்த்தா லைட்டில் சில இது தெரியுது, சில இது தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொசு வந்து நிறைய வந்து கடிக்குது, நிறைய கொசு கடிக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி 1 மணி நேரத்தில் பார்த்து முடிச்சாச்சு, முடிஞ்சுது. அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். எல்லா வீடியோவும் பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. பாருங்கள், இருக்க லைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் மாறி மாறி வருது. அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. கலர் வந்து மாறி 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 பாருங்கள். இப்போ க்ரீன் லைட், சில லைட்டில் வந்து ஃபோட்டோ வீடியோ வந்து வருது, சில லைட்டில். எல்லா இடமுமே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு போட்டு தான் வந்திருக்கும். அவங்க எல்லா இடமும் இருட்டாக்கி வச்சுருக்காங்க. லைட்டு வந்து போடல. இந்த மாதிரி லைட் போட்டிருந்தா எல்லா இடமும் சூப்பராக வந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுவாங்க, வழி நெடுக்க ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குது. அதனால் சரியாக தெரிய மாட்டேங்குது. இப்போ வந்து வெளியில் போகிறோம், முடிஞ்சு போச்சு. இங்கே தான் லைட் போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்கள். இப்போ வீடியோவில் பார்க்கும்போது மாறி மாறி வந்து வீடியோவுக்கு நல்லா இருக்கு, ஆனால் ஃபோட்டோவுக்கு சரியாக வர மாட்டேங்குது. வீடியோவை எல்லோரும் வந்து பார்த்து ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுக்க வேண்டியது. ஏன்னா ஒரு இடத்துல நம்ம பார்க்குறதோட ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும், அப்படி தான் எடுக்கணும்னு மறக்காமல் ஆதரவு கொடுங்க. லைட்டு பாருங்கள் மாறி மாறி வருது. இப்போ லாஸ்ட்டு வந்ததுனால சும்மா இது கொஞ்சம் உட்காந்துட்டு போகலான்னு இருக்கோம். தேங்க்யூ. ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. எல்லாமே இது தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங்.